அளித்த மனுக்களுக்கு 30 நாட்களில் பரிசீலித்து பதிலளிக்காவிட்டால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அரசுக்கு அளித்த மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் அவர்களுக்கு உரிய பதில் அளிக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அபராதம் விதிக்க நேரிடும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரணை துவங்குவதற்கு முன்பாக வழக்கினர் ஒருவர் ஒரு முறையீடு ஒன்று செய்தார். அதில் அரசுக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். அப்போது தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அரசுக்கு அளிக்கும் விண்ணப்பங்களின் மீது 30 நாட்களுக்குள் முடிவெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதிலளிக்குமாறு ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசாணையின்படி 30 நாட்களுக்கு விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். இவ்வாறு பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வரும்பொழுது 30 நாட்களுக்கு விண்ணப்பங்களை பரிசீலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு எதிராக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் எனவும் தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். பின்னர் இந்த விவகாரத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக கூடுதல் அரசின் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி இதுபோன்று காலதாமதங்கள் இல்லாதவாறு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு அறிவுறுத்தி வழங்க வேண்டும் எனவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். விளம்பர இடைவேளைக்கு பிறகு